2 சாமுவேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2 சாமுவேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 2 சாமுவேல் 3:1. சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நீடித்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். ஆண்டுடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். மிக முக்கியமான வார்த்தை, நல்லா கவனமாக கேளுங்க, உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த முன் வரிசையில் இருந்து விளையாடாதீங்க. ஜிஃபி கூட பக்கத்தில் இருக்கிறவன் இங்கேருந்து என்ன வரன்னு தெரியாது. சவுலின் வீட்டாருக்கும் சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். They both are anointed. They both are appointed. 2 பேருமே அபிஷேகம் பட்டவர்கள், 2 பேருமே தேவனால் நியமிக்கப்பட்டவர்கள், 2 பேருமே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். சவுலும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான், தாவீதும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான். சவுலும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான், தாவீதும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். சவுலையும் கர்த்தர்தான் சுதந்திரத்தின் மேல் தலைவனாய் நியமிக்கிறார், இஸ்ரவேலின் மேல் முதல் ராஜாவாய் நியமிக்கிறார். தாவீதையும் கர்த்தர்தான் ராஜாவாய் என்ன செய்கிறார்? நியமிக்கிறார். இது 2 பேருடைய வாழ்க்கையும் 2 பேருடைய குடும்பத்தையும் நாம் அப்படியே கவனிக்கும் போது 2 பேரும் கர்த்தரால் நியமிக்கப்பட்டவர்கள், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், கர்த்தரால் ஆமென் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆனால் ஒரு குடும்பம் வர வர பலக்கிறது, ஒரு குடும்பம் வர வர பலவீனப்படுகிறது. இந்த அதிகாலை நேரத்தில் நான் கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டுடைய வார்த்தைக்காக காத்திருந்த போது ஆண்டவர் இந்த வார்த்தையை கொண்டு என்னோடு கூட இடைப்பட்டார். ஏன் நம்முடைய குடும்பம் வர வர பலவீனப்படுகிறது? ஏன் நம்முடைய குடும்பம் வர வர பலவீனப்படுகிறது? ரொம்ப சிரத்தையோடு இந்த வார்த்தைகளை கவனிக்கணும். கடினமான வார்த்தைகள் வந்தால் ஆமேன் அதை பொறுத்து கொள்ளணும். ஆமேன் பொறுக்க முடியலன்னா நீங்கள் தாராளமாக போகலாம், அதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் நம்முடைய குடும்பம் வர வர பலக்கணுமே தவிர வர வர பலவீனப்படக்கூடாது. ஏன் சவுலின் குடும்பம் வர வர பலவீனப்பட்டது? ஒரு குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார் என்றால், ஒரு குடும்பம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பம் என்றால், தேவனால் வேறு பிரிக்கப்பட்ட குடும்பம் என்றால், இந்த வேதம் முழுவதையும் நீங்கள் நமக்கு இது வேதம் தான் சாட்சி, இந்த வேதம் தான் நமக்கு சாட்சி. நான் சொல்கிறதோ வேறு எந்த ஊழியக்காரர் சொல்கிறதோ அல்ல, நமக்கு இதுதான் சாட்சி. நம்ம கையில் எழுதி கொடுக்கப்பட்டு இருக்கிற இந்த வார்த்தை தான் நமக்கு சாட்சி. வானம் பூமி ஒளிந்து போகும், அவருடைய வார்த்தைகள் என்ன செய்யாது? ஒளிந்து போகாது. நாளைக்கு நான் வந்து உங்களை நியாயம் தீர்க்க போகிறதில்ல, எந்த ஊழியக்காரரை வந்து உங்களை என்ன செய்ய போகிறதில்ல? நியாயம் தீர்க்க போகிறதில்ல. ஆனால் அவருடைய வார்த்தை உங்களை என்ன செய்யும்? நியாயம் தீர்க்கும். ஏன் ஒரு மனிதன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டும், ஒரு குடும்பம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டும், ஒரு குடும்பம் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டும் அங்கீகரிக்கப்பட்டும் வர வர விருத்தி அடைவதற்கு பதிலாக வர வர பலவீனப்படுவதற்கான காரணம் என்ன? நாம் இந்த வார்த்தைகளை நான் சொல்லி முடிக்கும் போது உங்கள் குடும்பத்தை நீங்கள் முன் வச்சு பார்க்கணும். நீங்கள் வர வர பலக்கிறீங்களா? வர வர பலவீனப்படுறீங்களா? வர வர விருத்தி அடைகிறீங்களா? வர வர விரக்தி அடைகிறீங்களா? வர வர ஆசீர்வதிக்கப்படுறீங்களா? வர வர கழுத தேஞ்சி கட்டரம்பான கதையாக நாம் தேய்ந்து கொண்டிருக்கிறோமா, தோய்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதையெல்லாம் நாம் ஆராய்வதற்கு வேத வார்த்தைகள் எதற்காக கொடுக்கப்படுகிறது என்றால், அதை வாசிக்கிற ஒரு மனிதன் அதை என்ன செய்யணும்? ஆமாம், ஆராயணும். அதை ஆராய்ஞ்சு இது என் வாழ்க்கை ஆராய்கிறதுனா குதர்க்கமாக குற்றம் கண்டுபிடிப்பதற்காக ஆராய்கிறதல்ல.
அந்த வாழ்க்கை அந்த வார்த்தையோடு சம்பந்தப்படுத்தி இது என் வாழ்க்கையில் இருக்குதா, என் குடும்பம் இப்படி இருக்குதா, என் பிள்ளைங்க இப்படி இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆராய்வதற்கு வேத வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. சவுலின் குடும்பம் வர வர மேலும் மேலும் பலவீனப்பட்டு போனதற்கான காரணம் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22-23 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாயிருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினால் அவர் உன்னை ராஜாவாயிராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றார். ஒரு குடும்பம் பலவீனப்பட்டு போவதற்கான காரணம் என்ன? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பம். நாம் எல்லாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அதில் ஏதாவது டவுட் இருக்குதா? இல்லை. நாம் கர்த்தர் நம்மை ஏதோ ஒரு சூழ்நிலையிலிருந்து, பாவத்திலிருந்து, பாரம்பரியத்திலிருந்து, ஆமேன் சாப கட்டுகளிலிருந்து கர்த்தர் நம்மை கண்டுகொண்டு, நம்ம குடும்பத்தில் 1000 பேர் இருந்தாலும் அவர்களை எல்லாம் காணாமல் நம்ம மேலே கர்த்தருடைய பார்வை பட்டதுனால ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டு அவருடைய திரு சமூகத்தில் ஒரு குடும்பமாய், ஒரு ஐக்கியமாய், ஒரு கூட்டாமையாய் தேவன் நம்மை நிலைநிறுத்தி இருக்கிறார். அப்படியானால் இங்கே இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பங்கள். இங்கே வந்திருக்கிற ஒரு சிறு பிள்ளை முதல் கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்படாத யாரும் இந்த எல்லைகளுக்குள்ள வர முடியவே முடியாது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் நாம் கூடி வந்திருக்கிறோம். சபை என்பது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய ஒரு கூட்டம். ஆமென். அப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவுடைய குடும்பம் இன்னைக்கு பலப்பதற்கு பதிலாக, உயர்வை அடைவதற்கு பதிலாக, மேன்மை அடைவதற்கு பதிலாக நாளுக்கு நாள் மேலும் 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 பலவீனப்பட்டு கொண்டிருப்பதை இன்றைக்கு பார்க்கும்போது ஒரு பக்கம் மனதிற்கு அது வேதனையும், ஒரு பக்கம் மனதை காயப்படுத்துகிற காரியமாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் ஏன் இப்படி அவருடைய வாழ்க்கை வர வர பலவீனப்படுகிறது என்பதை ஆராயும் போது வேதம் நமக்கு சொல்லுகிற இந்த வார்த்தைகளை நாம் கவனித்து, இந்த வார்த்தைகள் நம்முடைய குடும்பத்தில் இருக்குமேயானால் இன்றைக்கு அவைகளை நம்முடைய குடும்பத்தை விட்டு அப்புறப்படுத்தி குடும்பமாய் தேவ சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கும் போது நம்முடைய குடும்பத்தை இந்த நாள் முதல் கொண்டு கர்த்தர் ஆசீர்வதிக்க துவங்குவார். ஆமென். இங்கே சாமுவேல் சவுலை பார்த்து சொல்லுகிறான், சவுலே, நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினால், நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினால். ஒரு குடும்பம் எப்போ பலவீனப்படுகிறது, எப்போ ஒரு பிசினஸ் பலவீனப்படுகிறது, எப்போ பொருளாதாரத்தின் நிலைமை கீழே வருகிறது, எப்போ சுக வாழ்வு கொஞ்சம் கொஞ்சமாய் குறைய ஆரம்பிக்கிறது, வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போன சவுலின் குடும்பம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போன சவுலின் குடும்பம். சவுல் தேவனுடைய கட்டளையை முழுமையாக அவன் கடைபிடிக்கவில்லை. சவுல் தேவனுடைய கட்டளைக்கு முழுமையாக அவன் என்ன செய்யவில்லை? கீழ்ப்படியவில்லை. தேவ பிள்ளைகள் கவனிக்கணும். ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமை ஒரு குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்தை இழக்க செய்யும். ஆமென். ஆதாமினுடைய கீழ்ப்படியாமை ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்கும் பாவத்தை கொண்டு வந்தது. ஆமென். பிந்தின ஆதாமாகிய இயேசுனுடைய கீழ்ப்படிதல் அந்த பாவத்திலும் சாபத்திலும் இருந்து எல்லா மனுக்குலத்தை மீட்டெடுத்தது. ஹல்லேலூயா. அப்ப என்னுடைய கீழ்ப்படியாமை, என்னுடைய disobedience, ஆமென், towards God's principles, ஆண்டவர் நியமித்த கட்டளைகளுக்கு விரோதமாய், ஆண்டவர் நியமித்த கற்பனைகளுக்கு விரோதமாய், ஆண்டவர் கடைபிடிக்க சொன்ன காரியங்களுக்கு விரோதமாய் என் குடும்பம் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நான் மனம் போல வாழ்வேன் என்று சொல்லி வாழ்வோமேயானால் நாம் வர வர பலவீனப்பட்டு கொண்டே இருப்போம். சவுலுடைய குடும்பம் வர வர பலவீனப்பட்டதற்கான காரணம் என்ன? இங்கே வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, சவுலே, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு
பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை மேல் படியில் போவதற்கு கீழ்ப்படிதல் அவசியமாயிருக்கிறது. என் வாழ்க்கை உயர்வதற்கு காரணம் என்னுடைய கீழ்ப்படியாமை. என் குடும்பம் உயர்வதற்கு காரணம் என்னுடைய கீழ்ப்படியாமை. கீழ்ப்படிதல். இப்படித்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சொல்ல வேண்டுமே தவிர, என் திறமையினால் நான் உயர்ந்தேன், என்னுடைய படிப்பினால நான் உயர்ந்தேன், எனக்கு இருந்த அந்தஸ்துகளால் உயர்ந்தேன், எனக்கு இருக்கிற எல்லா செல்வாக்கை பயன்படுத்தி தான் என் குடும்பம் மேலே வந்தது என்று ஒரு தேவனுடைய பிள்ளை சொல்லக்கூடாது. மாறாக எப்படி சொல்ல வேண்டும்? என்னுடைய கீழ்ப்படிதல் என்னை உயர்த்தி இருக்கிறது, என்னுடைய கீழ்ப்படிதல் என் பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறது, என்னுடைய கீழ்ப்படிதல் என் குடும்பத்தை தழைக்க பண்ணி இருக்கிறது, என்னுடைய கீழ்ப்படிதல் என்னை உயர்த்தி இருக்கிறது, என்னுடைய கீழ்ப்படிதல் என்னை தேசத்தில் ஸ்தானங்களில் உயரத்தில் வைத்திருக்கிறது. அப்போ இதற்கு நேர ஆப்போசிட் என்னது? என்னுடைய கீழ்ப்படியாமை என் வாழ்க்கையில நஷ்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. இங்கே சவுலுடைய வாழ்க்கையில் அதிகாரம் இருந்தது, ஆனால் அங்கீகாரம் இல்லை. அதிகாரம் இருந்தது, ஆனால் அங்கீகாரம் இல்லை. Still he is a king. இன்னும் சவுல் ராஜாவாகத்தான் இருக்கிறான். ஆனா வேதம் சொல்லுகிறது, நீ ராஜாவா இராதபடி நான் புறக்கணிச்சிட்டேன், நான் இக்னோர் பண்ணிட்டேன், நான் உன்னை தவிர்த்துட்டேன், நான் என்னுடைய அங்கீகாரத்தை நான் உன்னிடத்திலிருந்து என்ன செஞ்சிட்டேன்? எடுத்துட்டேன். நீ அதிகாரத்தில் இருக்கலாம், அது எனக்கு ஒரு விஷயம் அல்ல. நீ பணம் படைத்தவனா இருக்கலாம், அது எனக்கு ஒரு பொருட்டல்ல. ஆனா நான் உன்னை அங்கீகரிச்சு வச்சிருந்தனே, அந்த அங்கீகாரத்தை உன் கீழ்ப்படியாமையின் மூலமாக நீ அதை அழித்து போட்டபடியினால் உன் குடும்பம் இனி வர வர என்ன செய்யாது? பலக்காது. கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யும்? பலவீனப்படும். நீங்க வீட்டில் போய் சவுலுடைய குடும்பத்தை தியானிச்சு பாருங்க. சவுலுடைய அடுத்த ஸ்தானத்தில் யாரும் இல்லை, அதுக்கு அடுத்த ஸ்தானங்களில் வந்தவர்களும் நிலையா இருக்கல, அடுத்தடுத்த ஸ்தானங்களில் வந்தவர்களுக்கு பேர் சொல்லுகிற அளவுக்கான பெரிய காரியங்கள் இல்லை. ஆனால் தாவீதின் குடும்பத்தை இந்த நாள் வரைக்கும் நம்ம பேசுகிறோம். அந்த தாவீதின் வம்சத்தில் வந்த இயேசு இன்றைக்கும் ராஜாவை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். ஏன்னா கர்த்தருடைய சித்தம் அதில் நிறைவேறினது. ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஒரு குடும்பம், தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாத குடும்பம், அது என்னெல்லாம், அதெல்லாம் அது இன்னும் ஒரு பெரிய செய்தி. நான் அதை சொல்ல வரல. உங்களுக்கு தெரியாத ஏதாவது இருக்குதா? நான் இனி புதுசாக ஏதாவது சொல்லணுமா? இல்லை, எல்லாம் நமக்கு தெரியும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஒரு குடும்பம் வர வர பலவீனப்படும். தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிவதுதான் உண்மையான ஆசீர்வாதம். தேவனுக்கு கீழ்ப்படியாத வாழ்க்கை பலவீனத்தை ஏற்படுத்தும். ஒரு தலைமுறையின் கீழ்ப்படியாமை அடுத்த தலைமுறையின் பலத்தை பாதிக்கும். ஒரு தலைமுறையின் கீழ்ப்படியாமை அடுத்த தலைமுறையின் பலத்தை பாதிக்கும். தகப்பனே தாயே, உங்களுடைய கீழ்ப்படியாமை உங்களை பாதிக்காது. யாரை பாதிக்கும்? அடுத்த சந்ததி, அடுத்த தலைமுறையை பாதிக்கும். அப்பா நல்லா இருப்பாரு, அம்மா நல்லா இருப்பாங்க. ஆனா ஏதோ ஒரு விதத்துல தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனது நிமித்தம் அவங்க லைஃப் நல்லா ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கும். ஆனா அடுத்த சந்ததி அதனுடைய காரியத்தை, அதனுடைய கான்சிக்வன்ஸை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஒரு தலைமுறையினுடைய கீழ்ப்படியாமை அடுத்த தலைமுறையுடைய பலத்தை பாதிக்கும். ஆனா இப்படி சொல்ல விரும்புறேன், அப்படி ஒரு தலைமுறையுடைய கீழ்ப்படிதல் அடுத்த தலைமுறையுடைய ஆசீர்வாதத்தை பெருக பண்ணும். ஆமென். எப்படி கீழ்ப்படியாமை அவர்களை பலவீனப்படுத்துகிறதோ, அப்படி நான் கீழ்ப்படிந்தால் என் சந்ததிகள் இந்த தேசத்திலே பலப்பட்டிருக்கும், என் குடும்பம் இந்த தேசத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கும்? பலப்பட்டிருக்கும். அப்ப ஏன் சவுலுடைய குடும்பம் பலவீனப்பட்டுச்சு அப்படின்னா, அவன் தேவனுடைய வார்த்தைக்கு என்ன செய்யல? கீழ்ப்படியில. தேவனுடைய வார்த்தைக்கு முழுமையாக கீழ்ப்படியில. கீழ்ப்படியிலன்னு சொல்லாம முழுமையாக என்ன செய்யல? கீழ்ப்படியில. அமலேக்கை அழித்து விடு, உடனே கீழ்ப்படிந்து போகிறான். ஆனால் முற்றிலும் என்ன செய்யல? கீழ்ப்படியில. முழுமையாக கம்ப்ளீட் ஒபீடியன்ஸ், முழுமையான கீழ்ப்படிதல். அபிரகாமே, உன் ஏக சுதன், உன் ஏக புத்திரன் ஈசாக்கு எனக்கு பலி செலுத்து. ஓகே, பலி செலுத்துற. எங்க வரணும்? மோரியாவுக்கு வரணும். என்னைக்கு வரணும்? நாளைக்கே வரணும். யாரெல்லாம் வரணும்? நீயும் உன் பிள்ளையும் தான் என்ன செய்யணும்? வரணும். கீழ்ப்படுகிறான். பலிக்கான எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்துகிறான்.
அந்த நேரத்தில் கூட ஆண்டவரத்தில் போய், ஆண்டவரே நான் செய்கிறது சரிதானா, இல்லை நான் இது வேற ஏதாவது ஆப்ஷன் வச்சுருக்கிறீங்களா கேட்கல. நோ அதர் ஆப்ஷன். ஈசாக்கை கொண்டு வைக்கிறான், அவனை கட்டுறான், கத்தியை ஓங்குறான். அந்த செகண்ட்ல அவனுடைய கீழ்ப்படிதல் தேவனுக்கு முன்பாக விளங்குகிறது. ஆண்டவர் பார்க்கிறா, எல்லாத்துலையும் கீழ்ப்படுகிறானா? சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கீழ்ப்படிஞ்சிட்டான், போற வழியில கீழ்ப்படுகிறானா, வார இடத்துல கீழ்ப்படுகிறானா, கடைசி வரைக்கும் கீழ்ப்படுகிறானா? கடைசி வரைக்கும் எந்த குடும்பம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து காணப்படுகிறதோ அந்த குடும்பம் வர 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 பலத்து கொண்டே இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் உங்க குடும்பத்தை அர்ப்பணிச்சுட்டு போங்க, உங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டு போங்க. உங்க வாழ்க்கையில என்னென்ன காரியங்களில் தேவனுடைய வார்த்தைக்கு மீறி நடந்தீங்களோ, நடந்து கொண்டு இருக்கிறீங்களோ, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து முழுமையாக உங்க குடும்பத்தை ஆண்டுடைய கரத்துல ஆமென் ஒப்பு கொடுங்க. நான் தேவனுடைய மனுஷனா இந்த பலிபீடத்திலிருந்து இந்த ஜூலை மாதம் 19ஆம் தேதி ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டு நான் அறிக்கையிடுகிறேன். இந்த வருஷம் முடிவதற்குள்ளாக ஒரு பெரிய இன்க்ரீஸ் உங்க வாழ்க்கையில பாப்பீங்க, ஒரு பெருக்கத்தை உங்க வாழ்க்கையில பாப்பீங்க, ஒரு ஆசீர்வாதத்தை உங்க வாழ்க்கையில பாப்பீங்க. ஆமென். ஆனா கீழ்ப்படியாமல், இன்னும் கீழ்ப்படியாம தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னா அதனுடைய காரியத்தையும் நீங்கள் என்ன செய்வீங்க, பார்ப்பீங்க. ஏன்னா இந்த வேதம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அது இங்கேயும் வெட்டும், அங்கே வெட்டும். பேசுகிற என்னையும் வெட்டும், கேட்கிற உங்களையும் வெட்டும். தேவனுக்கு கீழ்ப்படியாத குடும்பங்கள் வர வர பலவீனப்படும். ரெண்டாவது, சவுலுடைய குடும்பம் வர வர பலவீனப்பட்டு போனதற்கான காரணம் என்ன? எல்லாரும் ஒரு மாதிரி சோகமாக உட்கார்ந்துருக்கிறீங்க. பரவாயில்ல, சோகமாகவே உட்கார்ந்துருங்க 11 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் கெக்கப்பக்கேன்னு சரிங்க, சரியா? ஆமென், ஆமென். அடுத்தது 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசியுங்கள். அப்பொழுது சாமுவேல் பண்ணினான். அந்நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். நல்ல கவனிய, கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. இப்போ ஒன்று நான் சொன்னேன், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஒரு குடும்பம் வர வர பலவீனப்படும். இரண்டாவது, தேவ பிரசன்னத்தை இழந்து போனான். தேவனுடைய ஆவியானவர் அவனை விட்டு விலகினார். தேவ பிரசன்னத்தை இழந்து போன குடும்பம் பலவீனப்படும். தேவ பிரசன்னத்தை இழந்து போன பிள்ளைகளுடைய வாழ்க்கை பலவீனப்படும். தேவ பிரசன்னத்தை இழந்து போன சபை பலவீனப்படும். தேவ பிரசன்னத்தை இழந்து போன சகோதரா சகோதரி, நீ வர வர பலவீனப்படுவதற்கு காரணம் தேவ பிரசன்னத்தை நீ இழந்து போனது, வேறு காரியம் அல்ல. அவன் எனக்கு மந்திரவாதம் செஞ்சுட்டான், இவன் எனக்கு பில்லி சூனி செஞ்சுட்டான், அவன் எனக்கு ஏவிட்டான், இவன் எனக்கு தகுடு வச்சுட்டான், நான் நடக்கிற இடத்துல அவன் மறைவா வளைய வச்சுட்டான், கண்ணி வச்சுட்டான். தேவ பிரசன்னத்தை சுமக்கிற எந்த ஒரு மனுஷனுக்கு முன்பாக வலைகள் நிரந்தரம் அல்ல. தேவ பிரசன்னத்தை சுமக்கிற எந்த குடும்பத்துக்கு முன்பாக கண்ணிகள் நிரந்தரம் அல்ல. தேவ பிரசன்னத்தை சுமக்கிற எந்த மனுஷனுக்கு முன்பாக எந்த பில்லி சூனியம் நிற்க முடியாது, எந்த மந்திரவாதம் நிற்க முடியாது. ஏன்னா யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்ல. ஆமென். அப்ப நான் வரவிர பலவீனப்படுகிறேன் என்றால் நான் தேவ பிரசன்னத்தை இழந்துட்டேன். இந்த உலகத்துல எல்லாத்த பார்க்கிலும் மேன்மையானது தெரியுமா? தேவனுடைய பிரசன்னம். எத்தனை பேர் விரும்புறீங்க அதை? தேவ பிரசன்னம். நீ படிச்சிருக்கிற படிக்கல அது வேண்டாம், நீ பணம் இருக்குது பணம் இல்ல அது வேண்டாம். ஆனா நீ தேவ பிரசன்னத்தை சுமக்கிற ஒரு மனுஷனாயிருந்தா இந்த உலகம் உனக்கு முன்பாக அடிபணிந்து போகும். ஏன்னா இந்த உலகத்துல எல்லாவற்றை பார்க்கிலும் மேன்மையானது தேவனுடைய பிரசன்னம். ஆமென். இந்த கர்த்தருடைய பெட்டி ஓபேத்-ஏதோமுடைய வீட்டில் எத்தனை மாசம் இருந்துச்சு தெரியுமா? 3 மாசம் இருந்துச்சு. பெலிஸ்தியருடைய தேசத்துல 7 மாசம் இருந்துச்சு. அபினதாபினுடைய வீட்டில் 20 வருஷம் இருந்துச்சு. எத்தனை வருஷம் இருந்துச்சு? ஓபேத்-ஏதோமுடைய வீட்டில் எத்தனை வருஷம் இருந்துச்சு? 3 மாசம். பெலிஸ்தியருடைய தேசத்துல எத்தனை மாசம் இருந்துச்சு? 7 மாசம். அபினதாபினுடைய வீட்டில் எத்தனை வருஷம் இருந்துச்சு? 20 வருஷம் இருந்துச்சு.
20 வருஷம் ஒரு வீட்டில் கர்த்தருடைய பெட்டி இருக்குது, ஆனால் அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படலை. 3 மாசம் ஓபேத்ஏதோமுடைய வீட்டில் கர்த்தருடைய பெட்டி இருக்குது, அங்கே வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆமென். ஏன் தெரியுமா? 20 வருஷம் இருந்தும் அவன் தேவ பிரசன்னத்தை கனம் பண்ணுகிற விதத்தில் அவன் கனம் பண்ணல. ஆனா 3 மாதம் இருந்தாலும் அந்த தேவனுடைய பெட்டியை வேல்யூ பண்ணினான், கனம் பண்ணினான். அதனால அவனும் அவன் வீட்டாரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஆமென். ஐயா, சேம் பெட்டி தான், ஒரே பெட்டி தான். பெலிஸ்தியருடைய தேசத்தில் 7 மாசம் இருக்குது. பைபிள் சொல்லுது அங்க வாதைகளும் கொள்ளை நோய்களும் வந்துச்சு. அதே பெட்டியை கொண்டு அபினதாபினுடைய வீட்டில் 20 வருஷம் வைக்கிறாங்க. அங்க ஆசீர்வாதம் வரல. அங்க வசனம் சொல்லுது, உடன்படிக்கை பெட்டி அந்த புது ரதத்துல மேல வச்சு கொண்டு போகும்போது மாடுகள் பிறண்டதினால் இந்த ஊசா என்ன நினைக்கிறான், ஒருவேளை உடன்படிக்கை பெட்டி கீழே விழுந்துருமோ என்று அதை தொடல. சார், பைபிள் அழகா சொல்லுது, தொட முயன்றான். ஆண்டவர் அடிச்சான், செத்துட்டான். எனக்கு கேள்வி, அந்த வேத பகுதியை வாசிக்கும் போது 20 வருஷம் இருந்ததுக்கு அப்புறமோ அவனுக்கும் கர்த்தருடைய பெட்டிக்கும் சம்பந்தமே இல்லாத வாழ்க்கை வாழ்ந்திருக்கான். என் வீட்டில் பைபிள் இருக்கிறதுனால பெரிதல்ல, என் வீட்டில் நான் வேதத்தை வச்சிருக்கிறேன், என் வீட்டில் எல்லாரும் சர்ச்சுக்கு போறாங்க, நாங்கள் பரம்பரையா கிறிஸ்தவர்கள், நாங்கள் காலமா எங்க தகப்பன் காலத்திலிருந்து நாங்கள் இந்த பைபிளை சுமக்கிறோம். அது யாருக்கு வேண்டும், கொண்டு குப்பையில போடு. இருக்கிற தேவ பிரசன்னத்தை அங்கீகரிக்கிற குடும்பங்கள், தேவ பிரசன்னத்தை கனம் பண்ணுகிற குடும்பங்கள் தான் தலைக்குமே தவிர 20 வருஷம் உடன்படிக்கை பெட்டி இருந்தோம் அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படல. 20 வருஷம் அந்த பிள்ளைகள் அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு உடன்படாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அதனால தான் அதை தொட முயற்சித்த போதே ஆண்டவர் அடித்துட்டாரு. ஆனா ஏதும் அறியாத ஒரு ஓபேத்ஏதோம், ஆமென், கர்த்தருடைய பெட்டி வழியில கிடக்குது, தன் கண்ணுக்கு முன்னாடி அதை தொடறதுனால ஒருத்தனுக்கு சாவு வருதுன்னு தெரிஞ்சோம். அவன் தன் பெட்டியை என் வீட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறான். பாத்தீங்களா? எனக்கு ஒண்ணு தெரிஞ்சிச்சு, அவன் தன் உயிரை விட தேவ பிரசன்னத்தை மேன்மையாக கருதினார். எத்தனை பேர், எத்தனை குடும்பங்கள் இந்த காலை நேரத்தில் என் உயிரை விட தேவ பிரசன்னத்தை நான் மேன்மையா கருதுறேன், என் பணத்தை விட, என் படிப்பை விட, என் அந்தஸ்தை விட, என் அழகை விட என்னை சூழ்ந்திருக்கிற தேவ பிரசன்னத்தை நான் மேன்மையாக கருதுகிறேன் என்றால் உன் வீடு வர வர பலக்கும். ஆமென். வேற ஒண்ணும் செய்யல, நடு ரோட்ல போட்டுட்டு போயிட்டான் சார் தாவீது. சவுலின் காலத்தில் அதை தேடவே இல்லை. தாவீதின் காலத்தில் தேடினா அது எங்கேயோ அபினதாபினுடைய வீட்டில் இருக்குதுன்னு செய்தி வருது. உடனே ஒரு புது ரதத்தை செஞ்சு எப்படியாவது தாவீதை நகரத்தை கொண்டு வரணும்னு தாவீது முயற்சிக்கிறான். பாதி வழியில வரும்போது இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்கிறதுனால தாவீது பயந்து அப்படியே போட்டுட்டு போயிட்டான். ஆனா ஓபேத்ஏதோம் அதை பார்க்கிறான், என் கர்த்தருடைய பிரசன்னம் என் வீட்டுக்குள்ள வந்தா நான் நலமா இருப்பேன், என் தேவனுடைய பிரசன்னம் என் குடும்பத்துக்குள்ள வந்தா நலமா இருப்பேன். 1000 பேர் சொல்லி இருப்பாங்க, எப்பா கொஞ்ச நேரம் முன்னாடியே ஊசா தொட்டான், அவன் உயிர் ஊசலாடிடுச்சு, ஊசா தொட்டான், அவன் செத்து போயிட்டான், நீயும் கொண்டு போனேனா அவன் நீ செத்து போயிருவ. அப்ப யோதம் சொல்லியிருப்பான், நான் இப்படி நினைக்கிறேன், என் உயிரை விட எனக்கு தேவ பிரசன்னம் என் வீட்டில் இருந்தா அது போதும். ஆமென். சார், காட்ஸ் பிரசன்ஸ், தேவனுடைய பிரசன்னம் அப்படிங்கிறது அதை நீங்க வார்த்தைகளால விவரிக்கவே முடியாது. ஒரு குடும்பம் வர வர பலவீனப்பட்டு போனதற்கு காரணம் தேவ பிரசன்னம் அந்த குடும்பத்தை விட்டு விலகினதுனால, தேவ பிரசன்னம் அந்த வீட்டை விட்டு விலகினதுனால, தேவையில்லாதவைகள் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுனால. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, உங்க வீட்டுக்குள்ள நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா? உங்க வீட்டுக்குள்ள நிம்மதியா இருக்கிறீங்களா? நீங்க லட்சங்கள் சம்பாதிக்கிறது தேவனுக்கு விருப்பம் அல்ல, ஆனா தேவ பிரசன்னம் உங்க வீட்டுக்குள்ள இருக்குதா? அதுதான் கேரியர் ஆஃப் காட்ஸ் பிரசன்ஸ். தேவ பிரசன்னத்தை சுமக்கிறவர்கள். ஒரு குடும்பத்தினுடைய உண்மையான பலம் எது தெரியுமா? தேவனுடைய பிரசன்னம். நீங்க இருக்கிற இடத்துல தேவ பிரசன்னம் இருக்கணும். ஆமென். தேவ பிரசன்னம் ஒரு இடத்துல இருங்கன்னா தெரியும், அது தேவ பிரசன்னம் ஒரு வீட்டுக்குள்ள இருந்தா தெரியும். அந்த வீட்டுக்குள்ள பிரச்சனைகள் வரும், ஆனா அதுக்கான தீர்வுகள் உடனடியாக உண்டாகும்.
அந்த வீட்டுக்குள்ளால பலவீனங்கள் தலை தூக்கும், உடனே ஒரு சுகம் வரும். அந்த வீட்டுக்குள்ளால வாதைகள் உள்ள பிரவேசிக்க நினைக்கும், ஆனா தேவ பிரசன்னம் அதை வெளியிலேயே தடுத்து நிறுத்தும். அந்த வீட்டுக்குள்ளால சத்துரு குடியேற நினைப்பான், ஆனா சுற்றிலும் அக்கினி மதிலிருந்து அவைகளை சுட்டெரித்து போடும். இன்னைக்கு ஏதோ உன் குடும்பத்துக்குள்ள வந்து என்னென்ன பிசாசுடைய கிரியைகளை உன் குடும்பத்தில் வந்து ஒன்னு அலக்கழிக்குது, உன் குடும்பத்தை அலக்கழிக்குது, உன் எதிர்காலத்தை அலக்கழிக்குதுன்னா இன்னைக்கு எல்லாவற்றுக்கு மேலாக bring back the glory of the Lord to your house. உன் குடும்பத்துக்கு தேவனுடைய மகிமையை திருப்பி கொண்டு வாருங்கள். தேவ பிரசன்னத்தை கொண்டு வாங்க. என் வீட்டுக்கு அது வேணும், இது வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும், அதை விட்டுட்டு ஆண்டவரே என் வீட்டுக்கு உங்க பிரசன்னம் வேணும், பிரசன்னம் வேணும். நான் எல்லா விதமான நிலைகளிலும் நான் தங்கி இருக்கிறேன். என்னெல்லாம் ஏற்ற பெஸ்டா 7 ஸ்டார் ஹோட்டல்லையும் கர்த்தர் என்ன தங்க வச்சிருக்கிறாரு. ஆனா ஒரு ஏழையினுடைய வீட்டில் தேவ பிரசன்னத்தை உணர்ந்த மாதிரி வேற எங்கேயும் உணர முடியல. ஏன்னா அந்த இடம் தேவ பிரசன்னத்தினால் நிரம்பின இடம். நான் சமீபத்தில் ஒரு பட்டணத்துக்கு ஊழியத்துக்கு போயிருக்கிறேன். இரவு நேரம் நான் தேவ செய்தி கொடுக்கணும். மாலையில் எழும்பி என்னை தங்க வைத்த அறைக்குள்ளால நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன். என்னை அழைத்த ஊழியக்காரர் டக்குன்னு உள்ள வந்துட்டு அப்படியே டக்குன்னு போயிட்டார். என்கிட்ட பேசவே இல்லை. ஏன்னா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, கூப்பிட்டது இவர் தானே. சரி, நான் காலையிலே வந்துட்டேன், அவர் வெளியே போயிட்டாரு, மாலையில் வந்திருக்கிறார், இருந்தாலும் ஒரு வார்த்தை ப்ரைஸ்லாம் சொல்லி எப்போ வந்தீங்க, என்ன வந்தீங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே அப்படின்னு யோசிச்சுட்டு நான் பாட்டு கிளம்பி போயிட்டேன். மேலே போய் நான் செய்தி கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் என்னை அறிமுகப்படுத்தும் போது சொல்கிறாரு, ஆமேன், நான் உள்ள என்ட்ராகும் போது எனக்கு பயம் வந்துருச்சு, அதனால டக்குன்னு வெளியே வந்துட்டேன். ஆமேன். தேவ பிரசன்னம் இருக்கிற இடத்துல பயம் உண்டாகும். தேவ பிரசன்னம் இருக்கிற இடத்துல பரிசுத்தம் உண்டாகும். தேவ பிரசன்னம் இடத்துல இருக்கிற பரிகாரங்கள் உண்டாகும். தேவ பிரசன்னத்தை இழந்து போனான் சவுல். தேவ பிரசன்னத்தை இழந்து போனான். இப்போ அவன் ஒரு பொல்லாத ஆவி அவன் என்ன செய்கிறது? கலங்க பண்ணுகிறது. கலக்கம் வந்துருச்சு. ஏன் குடும்பத்தில் கலக்கம்? நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தானே, நீ தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தானே, நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு சுதந்திரத்தின் மேல் தலைவனாய் ஏற்படுத்தினவன் தானே. நீ விரும்பி அல்ல, நான் விரும்பி அல்லவா உன்னை ஏற்றுக்கொண்டேன். நீ விரும்பினதல்ல, நான் அல்லவா தேடி வந்து உனக்கு இந்த பொக்கிஷத்தை கொடுத்தேன், தேடி வந்து இந்த அபிஷேகத்தை கொடுத்தேன். ஆனா இப்போ ஆமென், கலக்கங்கள் குடும்பத்துக்குள் வர காரணம் என்ன? ஏன் கொஞ்ச நாளா குடும்பங்கள் கலங்குது? ஏன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கலங்குது? ஏன்னா நீ தேவ பிரசன்னத்தை இழந்துட்ட. நீ ஆலயத்தில் வந்து அது வித்தியாசமானது. ஹல்லேலூயா. நான் சர்ச்சுக்கு வர்றேன் பாஸ்டர், நான் எங்க அப்பா அம்மா கூட சர்ச்சுக்கு வர்றேன் பாஸ்டர், என் மனைவியோட நான் சர்ச்சுக்கு வர்றேன் பாஸ்டர், நான் ஒரு ஆராதனை மிஸ் பண்றேன் பாஸ்டர், எல்லா ஆராதனையில் கலந்து இருக்கிறேன் பாஸ்டர். அது அல்ல. How much you value that God's presence. எந்த அளவுக்கு தேவ பிரசன்னத்தை நீ கனம் பண்ற? உன் வீட்டில் மற்ற காரியங்களுக்கு கனம் இருக்குதா? தேவ பிரசன்னத்துக்கு கனம் இருக்குதா என்பதை இன்னைக்கு நீ ஆராய்ந்து பார்க்கணும். தேவ பிரசன்னத்தை இழந்த குடும்பம் வர வர பலவீனப்படும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத குடும்பங்கள் வர வர பலவீனப்படும். தேவனுடைய பிரசன்னத்தை இழந்த குடும்பம் வர வர பலவீனப்படும். நீங்க பணத்துல வர வர மேன்மை வந்த மாதிரி இருக்கலாம். தேவனோடு உறவு எப்படி இருக்குது? கொஞ்சம் கொஞ்சமா போறீங்களா? கொஞ்சம் கொஞ்சமா விலகி போறீங்களா? ஆண்டவர் அப்படியே விட்டு பார்ப்பார், விட்டுருவார். பாருங்க, God never compels anybody. ஆண்டவர் ரொம்ப டீசெண்டான ஆண்டவர், யாரையும் வற்புறுத்த மாட்டார். உன் வாயை விரிவாய் தர, நான் திரட்டி திரல, வாய திரலன்னு சொல்லி 4 விரல உள்ள விட்டு இட்லி அமுக்கிற தெய்வம் அல்ல. நீ திறந்தா நிரப்புவார். திறக்கலையா அவர் பாட்டுக்கு என்ன செய்வார்? போயிட்டு இருப்பார். வாசல் படியில் நின்று கதவை ஏன் யூதர்களுக்கு பயந்ததினால் தங்கள் கதவுகள் பூட்டப்பட்டிருக்க சீஷர்கள் நடுவே வந்து நிக்க தெரிஞ்ச ஆண்டவருக்கு என் வீட்டுக்குள்ள வந்து நிக்க தெரியாதா? என் வாழ்க்கைக்குள்ள பிரவேசிக்க தெரியாதா? பட் ஸ்டில் he knocks the door. வந்து நின்று தட்டுறார்.
ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான், நான் உள்ள போவேன். சார், அந்த வீட்டை தந்ததே கர்த்தர் தான், அந்த கதவை தந்ததே கர்த்தர் தான். சும்மா ஏதோ ஒரு பலகையில் கதவை போடலாம் நினைச்சு தேக்கில் போட வச்சதே யார் தான்? கர்த்தர் தான். நான் கொடுத்த வீட்டுக்குள்ளால நான் பிரவேசிக்கலாம், அவருக்கு எந்த அதிகாரம் இருக்கிறது? ஆனா இஸ் த மோஸ்ட் டீசன்ட் காட். அவர் வந்து தட்டினா நான் திறப்பேன், நீ திறந்தா நான் உள்ள வருவேன். தேவனின் பிரசன்னம் மிக மிக முக்கியம், மிக மிக முக்கியம். ஒரு குடும்பம் பலவீனப்படுவதற்கு காரணம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம். இரண்டாவது, ஒரு குடும்பம் பலவீனப்பட்டதுக்கு காரணம் தேவ பிரசன்னத்தை இழந்ததின் நிமித்தம். நீங்கள் தேவ பிரசன்னம் போயிடுச்சுன்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்காக பயம், குழப்பம், கலக்கம் ஒரு மாதிரி வந்துடும், லூஸ் மோஷன்லாம் வந்துடும். ஒரு சின்ன காரியத்துக்கு என்ன வந்துடும்? லூஸ் மோஷன் வந்துடும். பயம் வந்துருச்சுன்னா அடிவயிறு என்ன செய்யும்? இந்த எக்ஸாமுக்கு போகும்போது 12th எக்ஸாமுக்கு நான் ஹால் டிக்கெட் ஒவ்வொருத்தருக்காக கொடுத்துட்ருக்கும்போது சில பேரை காணல, என்னன்னா பாத்ரூமில் இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸாம் அவங்கள என்ன செஞ்சிருச்சு? பயமுறுத்திச்சு. பயம் வந்தோன்னே என்ன வந்துருச்சு? அது மைக்குக்கு ப்ராப்ளம் அல்ல, வேற ஒருத்தனுக்கு பிரச்சனை. ஆமென், அல்லேலூயா. அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணாதீங்க, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இப்போ இன்னைக்கு சின்ன காரியத்துக்கு பயம், குழப்பம், ஒரு மாதிரி அப்படி ஒரு மாதிரி ஆகிற காரணம் என்ன தெரியுமா? சார், உண்மையாக சொல்கிறேன் சார், நம்ம வீட்டில் தேவ பிரசனம் இல்லை. நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நீங்கள் இங்கே நீங்கள் தட்டா புட்டாலாம் கையை தட்டி ஆடி புறக்கி பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு காலை சவுட்டி எடுத்து பைபிளை தெறிக்க விட்டு 4 சேரை உடைச்சிட்டா அது தேவ பிரசன்னு நினைக்கிறோம். இல்லை, தேவ பிரசன்னம் என்ன செய்யும் தெரியுமா? ஒரு இளைப்பாறுதலை தரும். தேவ பிரசன்னம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருந்தால் அவன் மனுஷன் வாழ்க்கையில் என்ன இருக்குன்னு தெரியுமா? there will be rest, இளைப்பாறுதல் இருக்கும். நெஞ்சை தொட்டு கேட்டு பாருங்க, இளைப்பாறுதல் இருக்குதா? நாளைக்கு ஜூலை மாதம் 20ஆம் தேதியை நினச்சா உங்களுக்கு இளைப்பாறுதல் இருக்குதா சார்? இல்லைன்னா தேவ பிரசனம் இல்லை. இன்றைக்கி எப்படியாவது ஆண்டுடைய பிரசனத்தை சுமந்து கொண்டு போக ஆண்டவர் உதவி செய்வார். மூன்றாவது, சவுலுடைய குடும்பம் வர பலவீனப்பட்டதுக்கு காரணம் 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசியுங்க. அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10,000, எனக்கு 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாக இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதல் கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். சவுலுடைய குடும்பம் வர பலவீனப்பட்டதுக்கு காரணம், ஒரு குடும்பம் பலவீனப்படுவதற்கு காரணம் பொறாமையும் எரிச்சலும் கோபமும். பொறாமையும் எரிச்சலும் கோபம். இன்னும் நீ ராஜாவா தான் இருக்கிற சவுலே, இன்னும் நீ ராஜாவா தான் இருக்கிற. இந்த தேசம் அனைத்தும் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆஃப்டர் ஆல் ஒரு சின்ன தாவீது வந்தான், 40 நாட்கள் உன்னை கலங்க பண்ணி கொண்டிருந்த கோலியாத்தை என்ன செஞ்சான்? முறியடிச்சான். உனக்கு அவன் தீமை செய்யவில்லை, நன்மைதான் செய்தான். தாவீது எங்கேயாவது சவுலுக்கு தீமை செஞ்சானா? சொல்லுங்க, செஞ்சானா? செய்யல. செவனேன்னு ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான் சார். அவனை கூப்பிட்டு நீ போய் இந்த யுத்த களத்தில் போய் அண்ணமாரை பார்த்துட்டு வான்னு சொன்னது யாரு? தகப்பன். தகப்பனுடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படியாய் வருகிறான். தகப்பனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் வந்தவன் தலைமுறைக்கும் ஆசீர்வதிக்கப்படுகிறான். ஆமென்.
ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணுகிறது. சவுலை தன்னுடைய கிண்ணறத்தை எடுத்து வாசிக்கிறான், தன்னுடைய தம்புரு எடுத்து வாசிக்கிறான், தன்னுடைய கீத வாத்தியங்களை வாசிக்கும் போது அந்த அசுத்த ஆவி சவுலை விட்டு நீங்கி என்ன வருகிறது? இளைப்பாறுதல் வருகிறது. நன்மை செய்கிறான். எதிர்கொள்ள பயந்து கொண்டிருக்கிற கோலியாத்தை எதிர்கொண்டு அவனை மடங்கடித்து இஸ்ரவேலுடைய சேனைக்கு ஒரு பெரிய ஜெயத்தை பெற்று தருகிறான் தாவீது. நன்மை செய்கிறான், நன்மை செய்கிறான். இப்படி எல்லா விதங்களில் நன்மை செய்கிறான். ஆனால் சவுல் எந்த இடத்திலேயும் தாவீதுக்கு நன்மை செய்ததாக வேதம் சொல்லவே இல்லை. ஏன்னா பொறாமை. பொறாமை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு குடும்பம் அழிவதற்கு காரணம் பொறாமை. ஒரு குடும்பம் வர வர பலவீனப்படுவதற்கு காரணம் கோபம், எரிச்சல். மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது சந்தோஷமாக அவங்கள வாழ்த்தணும். ஒரு திருமணம் நடக்குதா சந்தோஷமா வாழ்த்தணும். ஒரு நல்ல காரியம் நடக்குதா சந்தோஷமா என்ன செய்யணும்? வாழ்த்தணும். ஒருத்த வீடு கட்டுறானா சந்தோஷமா என்ன செய்யணும்? ஆமேன் வராதுன்னு தெரியும், நம்ம வாழ்த்தினா தானே ஆமேன் வரும். எப்படி அவன் கட்டியிருப்பான்? சாணியை குலைச்சி கட்டியிருப்பான். எப்படி அவன் பைக் வாங்கியிருப்பான்? பயலுக்கு 12,000 ரூபா தானே சம்பளம்னு சொன்னாவ. சார் அவன் எப்படியோ வாங்கிட்டு போறான். நல்லா இருப்பா, வாழ்க்கை நல்லா இருக்கட்டும். எல்லாம் பொறாம. பொறாம. ஒருத்தன் நல்ல ட்ரெஸ் போட்டு வந்துட்டான்னா பொறாம. ஆமே, பொறாம. எங்க இருந்து வாங்கினிய? ஆடி தள்ளுபடி இல்லையா? ஆடி தள்ளுபடி இல்லையா? இந்த சட்டை எனக்கு அமெரிக்காவிலேருந்து வந்துச்சு. பொறாம. உண்மையிலேயே அமெரிக்காவிலேருந்து தான் வந்துச்சு. எனக்கு இதை டேவிட் விஜயகாந்த் அண்ணன் ப்ரெசென்ட் பண்ணார். அமெரிக்காவிலேருந்து கொண்டு வந்து எனக்கு கொடுத்தார். பொறாம. இப்போ ஏதாவது புரியுதா? பார்த்தீங்களா? இனி இந்த ஆராதனை முடிஞ்சு போய் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பயலுக்கு ஃபுல்லாக எங்கேருந்து தான் சட்டை வருது? அமெரிக்காவிலேருந்து தான். நீங்கள் சொல்கிறபடியே ஆக கிடவுது, சொல்கிறபடியே ஆக கிடவு. ஒரு நாள் அமெரிக்காவில் போய் இருந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன். பொறாம. நீங்கள் நல்லா பொறாமப்படப்பட ஆண்டவர் ஆசீர்வச்சிட்டே வருவார். யார் எதுக்கு பொறாமப்பட்டு என்ன செய்ய போகிறீங்க? பக்கத்தில் ஒருத்தர் நல்லா இருக்கிறான்னா நல்லா இருந்துட்டு போட்டோம். என் பிள்ளைய விட அவன் பிள்ளை நல்லா படிக்குதா, படிச்சுட்டு போட்டோம். எனக்கு அமைஞ்சதை விட என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமையுதா, சந்தோஷப்படுங்க. சவுலே, உனக்கு நன்மை செய்த தாவீது உன்னை கலங்க பண்ணி கொண்டிருந்த சூழ்நிலையில உனக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்ட தாவீது என்ன செஞ்சிட்டாங்க? 4 பெண்கள் சேர்ந்து சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000. சவுல் கொண்டது இதுல என்ன குறைஞ்சு போச்சு? வேணா நீ 400 ரூபா 4 பேருக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்து இப்படி ரிப்பீட்டா திரும்ப வேற மாதிரி சொல்லு. எப்படி சொல்லு? சவுல் கொண்டது 10,000, தாவீது கொண்டது 1000. ஏன்னா உனக்கு தான் மீடியா ஃபுல்லா உன் கையில் இருக்குதே, நீ என்ன வேணாலும் என்னன்னு செஞ்சுக்கலாம், மாத்திக்கலாம். இது நான் சாதாரணமாக சொல்றேன், வேற எதையும் நீங்க மனசுல நினைச்சிக்காதீங்க. என்ன வேணாலும் மாத்திக்கலாமே. எடிட்டிங் ஆப் ஒன்று இருக்குல்ல, மாத்திக்கோ. ஆனா வசனம் சொல்லுது, அந்நாள் முதல் கொண்டு அந்த வார்த்தை சவுலுக்கு எப்படி இருந்துச்சான்? வெசனமா இருந்துச்சான். ஒரு பிள்ளைய பக்கத்தில் நின்று மக்களே நல்லா இருன்னா சூப்பரா நீ போட்டுற ட்ரெஸ் நல்லா இருக்கு, பெரிய ட்ரெஸ். அந்த வார்த்தை சவுலை என்ன செய்தது? வெசனப்படுத்தினது. நான் சொல்றேன், நேரம் போயிட்டே இருக்குது, இன்னும் நிறைய பாயிண்ட் இருக்குது. நான் இதை முடிச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும். வார்த்தை அவனை என்ன செய்கிறது? பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, யார் நல்லா இருந்தாலும் அவங்கள வாழ்த்துங்க. பொறாமப்படாதீங்க, எரிச்சல் படாதீங்க, கோபப்படாதீங்க. அது உங்க குடும்பத்துக்கு ஆப்பாகும். நல்ல மார்க் வாங்குறாளா, சந்தோஷப்படுங்க. வெளிநாட்டுக்கு போறானா, சந்தோஷப்படுங்க.
ஒரு குடும்பம் நல்லா ஆயிடுச்சா, சந்தோஷப்படுங்க. கர்த்தர் கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிச்சிட்டாரா? எப்படிதான் இவளுக்கு மட்டும் சீக்கிரம் உண்டானாலோ, இனி படம் போட்டா காட்ட முடியும். பொறாமை, எரிச்சல், எரிச்சல், கோபம் சவுலுடைய குடும்பத்தை அழிச்சிருச்சு சார். சவுலுடைய குடும்பத்தை அழிச்சிருச்சு. யோனத்தானும் தாவீதும் அவ்வளவு சிநேகமானவர்கள். தன் ஆத்துமாவை போல் உள்ளவன் யோனத்தான் தாவீதுக்கு. ஆனா ஒரு தகப்பன் மேல், அவன் மேல் இருந்த அந்த பொறாமை, அவன் மேல் இருந்த எரிச்சல், அவனுக்குள்ள இருந்து வெளிப்பட்ட கோபம் சவுலுடைய குடும்பத்தை அழிச்சிருச்சு. பட்டயத்தை நட்டு அப்பனும் பிள்ளையும் ஒரே நேரத்தில் என்ன செய்யறாங்க? சாகுறாங்க. வர வர பலக்க வேண்டிய சந்ததி வர வர பலவீனப்பட்டு கொண்டிருப்பது காரணம் பொறாமை, எரிச்சல். நான் 2 கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன், யார் மேல என்ன செய்யாதீங்க, பொறாமை படாதீங்க. நல்லா இருக்கட்டும், நல்ல வாழ்க்கையா சந்தோஷமா இருக்கட்டும். மற்றவளுக்கு 50 பவுன் கொடுத்தாவலாம், கொடுத்துட்டு போறாங்க. 100 பவுனே கொடுத்துட்டு போறாங்க. அதை வச்சு ஒரு பிள்ளைய, அதை வச்சு ஒரு குடும்பத்தை நீ முடிவு செய்யாத. பொறாமை காய்மகாரமாய் பார்க்க துவங்கினான். அவன் குடும்பம் வர வர பலவீனப்பட்டது. எப்படி பாஸ்டர் உங்களுக்கு மட்டும் இப்படி மீட்டிங்கா வருது? எப்படி பாஸ்டர் உங்களுக்கு மட்டும் மீட்டிங்கா வருது? எப்படி பாஸ்டர் நீங்க எல்லா பெரும் தலைகளோட ஃப்ரெண்டா இருக்கிறீங்க? இப்படி ஒருத்தன் கேட்குறான்னா என் மேலே அவனுக்கு என்னது? இப்போ லேட்டஸ்ட் பொறாம, ஆகஸ்ட் 12 யூத் மீட்டிங் நடக்க போகுது விக்டரி ஆடிட்டோரியத்தில். பென்ஸ் பாஸ்டர் வராரு, நத்தானியல் டொனால்டு வராங்க, பிரைஸ்லின் வராங்க, பாஸ்டர் இவர் ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து சுரேஷ் பாபு வராங்க, இன்னும் பல தேவ மனிதர்கள் வராங்க. அந்த நோட்டீஸில் என் ஃபோட்டோ இருக்குதுப்பா. அந்த நோட்டீஸில் என் ஃபோட்டோ இருக்குது. இதை பார்த்த உடனே எங்கள் மாவட்டத்தில் உள்ள ஃபெடரேஷன் ஆஃப் பெண்டிகாஸ்டல் சர்ச்சஸ்னுடைய தலைவருக்கு அடி வயிறு பத்தி எரியுது. எப்படி நீங்கள் அவனுங்க ஃபோட்டோவை நோட்டீஸில் போடலாம்? பார்ப்பாங்க, கேட்கட்டும், கேட்கலன்னா இன்னொருக்கா சத்தமாக சொல்கிறேன். பொறாமை என்னது? பொறாமை. நான் அவன்கிட்ட கேட்டேன், ஏன் என் ஃபோட்டோவை கொண்டு நோட்டீஸில் போட்டேன்? பாஸ்டர் விக்டரி ஆடிட்டோரியன் சொன்னாலே சரின் பாஸ்டர்ன்னு தான் சொல்கிறாங்க. அப்போ நான் உங்கள் ஃபோட்டோவை போடாமல் நான் எப்படி அங்கே மீட்டிங் நடத்துறது? பொறாமை, எரிச்சல். ஒருத்தர் தொழில் ஆசீர்வதிக்கப்படுறா, வாழ்த்துங்க, நல்லா இருப்பா, வாழ்த்துங்க. போக விட்டு புறமண்டை அடிக்காதீங்க, வாழ்த்திட்டு வந்து போகிறான் பார்த்தியா எப்படி உண்டாக்குனான்னு எனக்கு தெரியும். எப்படி இருந்த பையன் நான் பேண்ட் போடிய காலத்தில், ஐ மீன் பேண்ட் போடிய காலத்தில் நிக்கர் போட்ட பையன். பொறாமை. இந்த வார்த்தைகள் எல்லாம் எதனுடைய வெளிப்பாடு? பொறாமையினுடைய வெளிப்பாடு. பொறாமையினுடைய வெளிப்பாடு. நம்ம ஊர் பாஷையில் சொல்ல போனால் அவுஞ்சான். என்னது? அவுஞ்சான். பக்கத்தில் மூஞ்ச பாருங்க, அவுஞ்சான். எனக்கு நிறைய பேசணும்னு ஆசையாக இருக்குது. எனக்கு இன்னொரு சபை அங்கே காத்திருக்கும். ஒரு குடும்பம் வர வர பலப்படணும் அப்படின்னா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற குடும்பமாக இருக்கணும். தேவனுடைய பிரசன்னத்தை தக்க வைக்கிற குடும்பமாக இருக்கணும். கனம் பண்ணுகிற குடும்பமாக இருக்கணும். பொறாமையும் கோபமும் எரிச்சலும் இல்லாத குடும்பங்கள் வர வர பலப்படும். வர வர பலப்படும். தாவீதின் மீது சவுல் பொறாமை கொண்டார். பொறாமை அவனை பொறாமை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பொறாமை வந்துருச்சுன்னா தவறான முடிவுகளுக்கு அவனை கொண்டு செல்லும். பொறாமை ஒரு மனுஷனை ஆட்கொண்டுட்டா அவனை என்ன செய்யும்? தவறான, சொந்த சகோதரன் என்று பார்க்காது, சொந்த சகோதரின்னு பார்க்காது, சொந்த குடும்பம்னு பார்க்காது, சொந்த நம்ம விசுவாசியாக்க நம்ம பிள்ளையாக அதெல்லாம் பார்க்காது. பொறாமை வந்துருச்சுன்னா தனியாக வயல்வெளி கொண்டு போய் ஆபேல் என்ன செஞ்சிடும்? பொறாமை. தேவனுடைய சித்தத்தோடு அவன் பொறாமை ஒத்து வரவே வராது. பொறாமை உறவுகளை ஆசீர்வாதங்களை சிதைத்து போடும்.
இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் உறவுகள் சிதைந்து போன காரணம் என்ன தெரியுமா? பொறாமை. தம்பி நல்லா இருக்கிறானா, நல்லா இருக்கட்டும். அண்ணன் நல்லா இருக்கிறானா, நல்லா இருக்கட்டும். அக்கா நல்லா இருக்கிறாளா, நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? வாழ்த்தணும் சார், வாழ்த்தணும். இன்னும் 4 பாயிண்ட் இருக்கு, பேசினா விடிஞ்சிடும். என்ன ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன். 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிங்க. ம் 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 அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடுங்கள். இதோ ஒரு ஸ்திரீ இருக்கிறாள் என்றால் கவனிங்க. இப்ப மீண்டும் சவுலுக்கு விரோதமாய் பெலிஸ்தியருடைய பாளையம் இறங்கி வருகிறது. பெலிஸ்தியருடைய பாளையத்தை சவுல் கண்டபோது மிகவும் பயந்தான். அவன் இருதயம் மிகவும் தத்தளித்து கொண்டிருந்தது. ஏன்னா தேவ பிரச்சனை இப்ப இல்லை அவன்கிட்ட. அவன் குடும்பத்தில் தேவ பிரச்சனை இல்லை. இப்ப பிரச்சனை வந்தோடனே பயப்படுறான், தத்தளிக்கிறான். தத்தளிச்சு திரும்ப தேவ பிரசன்னத்துக்குள்ள வருவோம் அப்படிங்கிற எண்ணம் வரல, மனம் திரும்பணுங்கிற எண்ணம் வரல. நாம தேவனுடைய பிரசன்னத்தை இழந்ததுனால தான், தேவ ஆவி நம்மளை விட்டு போனதுனால தான் இப்போ இந்த பெலிஸ்தியனை கண்டோன மீண்டும் பயம். நல்லா கவனிக்கணும். தேவ பிரசன்னத்தை இழக்கிற ஒரு குடும்பம் மீண்டும் ஏற்கனவே மேற்கொள்ள நினைத்த பிரச்சனைகள் உங்களை மேற்கொள்ள வரும். இந்த பெலிஸ்தியர்கள் ஏற்கனவே என்ன செஞ்சாங்க? சவுலுக்கு விரோதமா வந்தாங்க. அதன் பிறகு திரும்பவும் சவுலுக்கு விரோதமாக என்ன செய்கிறாங்க? வர்றாங்க. முன்ன மாதிரியே பிரச்சனை பாஸ்டர், முன்னாடி மாதிரியே பிரச்சனை பாஸ்டர், முதல்ல இருந்தது போலேயே அப்படின்னா இப்போ தேவ பிரச்சனை இல்லை. அப்போ நாம் சவுல் என்ன செஞ்சுருக்கணும்? சிக்லாக்கில் வந்தபோது தாவீது எல்லாத்தையும் இழந்து போயிட்டு நஷ்டம் வந்துருச்சு, தோல்வி வந்துருச்சு, பலன் இல்லாமல் போக மாட்டான், அழுறான், பலவீனப்படுறான். பலவீனப்பட்ட உடனே தாவீது செஞ்ச காரியம், ஆசாரியனிடத்தில் போய் ஏபோத்தை தரித்து. உடனே அவனுக்கு தெரியுது, நான் தேவ பிரசன்னத்தை இழந்ததுனால தான் இந்த இழப்பு. நான் எகிப்து ராஜாவாகிய ஆகீஸோட நான் என்ன செஞ்சுட்டேன்? சேர்ந்துட்டேன். பெலிஸ்திய ராஜாவோட நான் அப்போ கவனிங்க. தாவீது உடனே என்ன செய்யறான்? ஏபோத்தை தரித்து கொள்கிறான். நான் பிரசன்னத்தை இழந்ததுனால தான் இந்த பிரச்சனை. ஆனா சவுலுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவன் தேவ பிரசன்னத்தை திரும்ப தேடணுங்கிற மனம் இல்லாம அவன் பக்கத்தில் இருக்கிறவனை கூப்பிட்டு விசாரிக்கிறான். நம்ம ஊர்ல எவனாவது மந்திரவாதி இருக்கிறானா? நம்ம ஊர்ல எவனாவது சூனியக்காரி இருக்கிறாளா? நம்ம ஊர்ல யாராவது அஞ்சனம் பார்க்கறவங்க இருக்கிறாங்களா? கைவசம் கொடுக்கிறவங்க இருக்கிறாங்களா? என்ன வசம்? கைவசம் கொடுக்கிறவங்க இருக்கிறாங்களா? சவுலே, நீ தேவ பிரசன்னத்தை இழந்ததுனால தான் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு உனக்கு தெரியும். இப்ப சாமுவேலும் இல்ல, அவனோடு கூட பேசுவதற்கு ஆண்டவரும் தயாராக இல்ல, சொப்பனத்திலையும் பேசுவதற்கு ஆயத்தமா இல்ல, தீர்க்கதரிசிகளை கொண்டும் பேசுவதற்கு ஆயத்தமா இல்ல. ஏன்னா நீ கம்ப்ளீட்டா தேவ பிரசன்னத்தை இழந்துட்ட. இப்ப நீ என்ன செஞ்சிருக்கணும்? நியாயப்படி மீண்டும் அந்த பிரசன்னத்துக்குள்ள வந்து இருக்கணும். ஆனா நீ வரல. மீண்டும் எங்க போற? தேவையில்லாத காரியங்களுக்கு போகிற. மனம் திரும்பாத குடும்பங்கள் வீழ்ச்சியை சந்திக்கும். மனம் திரும்பாமல் எடுக்கிற முடிவுகள் அவனுடைய முடிவை துயரமாக மாற்றினது. இந்த காலை நேரத்தில் ஒரு குடும்பம் மனம் திரும்பினால் குடும்பம் பலப்படும். மனம் திரும்புதல் மறுசீரமைப்பை தரும், பிடிவாதம் அழிவை தரும். பிடிவாதம் என்னது? வரட்டு, அவனா வரட்டு, அவளா வரட்டு, அவனா பேசட்டு, அவளா பேசட்டு, நான் செத்தால் அவன்கிட்ட போகவே மாட்டேன், நான் செத்தாலும் அவன் முகத்தை முழிக்கவே மாட்டேன். நீ செத்தாலும் நீ முழிக்கவே முடியாது, ஓ மூஞ்சியே பார்க்க சகிக்காது.
இப்போவே பார்க்க சைக்கிள். யோசித்து பாருங்க, 2 மூக்கில் பஞ்சியை வச்சுக்கிட்டு, நாடியை சுற்றி கட்டிக்கிட்டு, உள்ள பவுடர், பான்ஸ் பவுடர்லாம் போட்டுட்டு அந்த மூஞ்சி பார்க்குற மாதிரியா இருக்கும். இப்போவே பார்க்க சைக்கிள். நீங்கள் வந்து அடுத்தவங்களை மதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இன்னைக்கு மத்தியானம் போய் ஒரு நாடி கட்டு உங்களுக்கு நீங்கள் போடுங்க. உங்கள் மூக்கிலே 2 பஞ்சை என்ன செய்யுங்க, வைங்க. நல்ல ஒரு வெள்ளை சாரியாக எடுத்து என்ன செய்யுங்க, சுற்றுங்க. சுற்றிட்டு வந்து கண்ணாடிக்கு முன்னே வந்து நில்லுங்க. ஆமே, இதுதான் கடைசி சீனு. இதுதான் கடைசி சீனு. இதை முதல்ல நம்ம பார்த்துட்டோம்னா கடைசியில் கவலைப்பட வேண்டிய எப்படி இருக்குமோ, சாரியை ஒழுங்காக வைப்பானுங்களோ வைக்க மாட்டானுங்களோ, பேண்ட்டு ஒழுங்காக போடுவானுங்களோ போட மாட்டானோ. ஏன்னா சாவறதுக்கு முன்னாடி ஒரு அம்மா சொல்லுது, மக்களே எனக்கு நல்ல சீலையாக கட்டணேன்னா. நான் என்ன சொல்கிறேன், சாகிறதுக்கு முன்னாடி நீயே நல்ல சீலை ஒன்று கெட்டிக்கோ. நல்ல நாடி கட்டு. இந்த பல்லெல்லாம் உள்ளே போய் நல்ல வாயெல்லாம் மூடி நாடியை கட்டினேன்னா, இந்த விரல்லாம் சேர்த்து வச்சு என்ன செய்யணும், கெட்டினேன்னா. நான் என்ன சொல்கிறேன், ஆமேன், பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பூமியில் பரலோகத்தினுடைய அந்த தன்மையை நாம் இங்கே உணர்கிற மாதிரி, ஆமேன், சாகிறதுக்கு முன்னாடி பெட்டியில் எப்படி படுக்க வைப்பாங்கன்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோமா, பண்ணி பார்ப்போம். மனம் திரும்பணுங்கிற எண்ணம் இல்லை. மனம் திரும்புதல் மறுசீரமைப்பை தரும், பிடிவாதம் அழிவை தரும். பிடிவாதம் ஸ்டெப்பானா இருக்கிறது. முடியாதுன்னா முடியாது, வரமாட்டேன்னா வரமாட்டேன், செய்யாத முடியாதுன்னா செய்ய முடியாது. சார், அது குளத்தில் கோவிச்சுக்கிட்டு நீங்கள் கழுவாமல் போனீங்கன்னா குளம் நாறுதுன்னா சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, வண்டி நாறுதுன்னு தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் வாழ்றோம். மனம் திரும்புறதுக்கு எண்ணமே இல்லை. தேவ பிரசன்னம் போனதுனால தான் இன்னைக்கு இந்த பிரச்சனை. சொப்பனத்திலையும் பதில் வரல, தரிசனத்திலையும் பதில் வரல. தீர்க்க தரிசி வந்தாலும் என்னை தாண்டி அடுத்தவனுக்கு தான் தீர்க்க தரிசனம் வருதே தவிர எனக்கு என்ன வரல, தீர்க்க தரிசனம் வரல. எந்த விதத்திலையும் எனக்கு பதிலே வரல. அப்படின்னா சவுலேன் என்ன செஞ்சிருக்கணும், தேவ பிரசன்னத்தில் வந்திருக்கணும். நீ திரும்ப எங்க போற, அஞ்சனம் பார்க்கிறவள் இடத்துல போற, அஞ்சனம் பார்க்கிற இடத்துல போற. ஸோ மனம் திரும்புகிற குடும்பங்கள் வர வர பலக்கும், மனம் திரும்பாத குடும்பங்கள் வர வர பலவீனப்படும். எல்லாம் ஜெபிக்கும்படியாய் எழும்பி நிற்கலாம். சவுலின் வீட்டார் மேலும் மேலும் பலவீனப்பட்டார்கள். They both were chosen. 2 பேருமே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், 2 பேருமே அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, 2 பேருமே ஏற்படுத்தப்பட்டவர். They have been appointed by God. But the end of the story, சவுலுடைய குடும்பம் இல்லை, தாவீதுடைய குடும்பம் இன்று வரைக்கும் நிலைத்திருக்கிறது. ஒரு தலைவனுடைய கீழ்ப்படியாமை ஒரு தலைமுறையை பாதிக்கும். தகப்பனே உங்கள் கீழ்ப்படியாமை, தாயை உங்கள் கீழ்ப்படியாமை ஒரு தலைமுறையை பாதிக்கும். ஒரு தலைவனுடைய கீழ்ப்படிதல் ஒரு தலைமுறையை ஆசீர்வாதமாய் மாற்றும். எல்லாம் கண்களை மூடி, என் வீடு ஏன் வர வர பலவீனப்படுது, நான் ஏன் வர வர பலவீனப்பட்டுட்டே இருக்கிறேன், எல்லாத்தையும் விட்டாச்சு, நீ விற்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் விட்டாச்சு, நீ விடுறதுக்கு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான், என் வாழ்க்கை வர வர பலவீனப்பட்டுட்டே இருக்குது, திரும்பவும் நான் கடன்காரனாக ஆகிட்டே வரேன். நான் கடன்காரனாக ஆனது மட்டும் இல்லை, என் சந்ததிகளும் கடன்காரனாக மாறிட்டு வருது. உன்னை பிடிச்ச அந்த சாபம் உன் சந்ததியும் அதை பிடிக்க ஆரம்பிக்குதுன்னா மனம் திரும்ப வேண்டியது தலைவன், தலைவி. உங்கள் சந்ததிக்கு ஏதாவது பிரச்சனைன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் தான் ஆண்டவருடைய சமூகத்தில் மனம் திரும்பணும். ஏன்னா உங்கள் மூலமாக தான் அங்கே சாபமோ ஆசீர்வாதமோ. இப்போ எனக்கு சாபம் வந்தாலும் ஆசீர்வாதம் வந்தாலும் எதுனாலும் பாஸ்டர் ஆண்ட்ரூ மூலமாக தான் வரணும், சிஸ்டர் ஜார்ஜ் மேரி மூலமாக தான் வரணும். என் சந்ததிகளுக்கு என் மூலமாக தான் வரும். என் கீழ்ப்படியாமை, தேவ பிரசன்னத்தை கனம் பண்ணாது. சார் வேல்யூ பண்ணணும் சார் தேவ பிரசன்னத்தை. ஓபேத் ஏதோம் ஆசீர்வதிக்கப்பட்ட காரணம் அவன் தேவனுடைய பெட்டியை
கனம் பண்ணான், அதை மேன்மையாக நினச்சான். கண்ணுக்கு முன்னாடி அதை தொட்டு ஊசா செத்து போகிறான். ஆனாலும் அவன் வீட்டுக்குள்ளே அதை ஏற்றுக்கொள்கிற மனசு ஏன் தெரியுமா வந்துச்சு? என் ஜீவனை விட, என் உயிரை விட எனக்கு தேவ பிரசன்னம் தான் முக்கியம், தேவ பிரசன்னம் தான் முக்கியம். இந்த மத்தியான நேரம் தேவ பிரசன்னத்தை உணர்வோம், தேவ பிரசன்னத்தை சார்ந்து. தேங்க்யூ ஜீ. பிரசன்னம் நாடி வந்தே கிருபை நோக்கிடுமே, பிரசன்னம் நாடி வந்தே கிருபையினால் நோக்கிடுமே, இரத்தத்தால் என்னை கழுவிடுமே, பிள்ளையாய் என்னை மாற்றிடுமே, பிரசன்னால் என்னை கழுவிடுமே, பிள்ளையாய் என்னை மாற்றிடுமே. என் இயேசுவே என் ராஜனே நான் ஏங்குகிறேன் சமூகத்திற்கே. என் இயேசுவே. தம்பி, உனக்கு தேவை தேவ பிரசன்னம். தங்கச்சி, உனக்கு தேவை தேவ பிரசன்னம். ஐயா, உங்க வீட்டுக்கு தேவை தேவ பிரசன்னம். என் இயேசுவே. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் கேளுங்க. என்னை விட்டு நீங்கின அந்த பிரசன்னம், என் வீட்டை விட்டு நீங்கின அந்த பிரசன்னம், என் குடும்பத்தை விட்டு நீங்கின அந்த பிரசன்னம், ஆமென், மீண்டும் என் வீட்டுக்குள்ள வரட்டும். மீண்டும் மீண்டும் தாவீதின் நகரத்தை விட்டு பிடிப்பட்ட தேவனுடைய பெட்டி மீண்டும் தாவீதின் நகரத்துக்குள் கொண்டு வந்த போது தாவீதின் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்து கொண்டிருந்தது போல இந்த காலை நேரத்தில் உன் குடும்பத்தில் தேவ பிரசன்னத்தை நீ கொண்டு வருவாயானால், உன் வாழ்க்கையில தேவ பிரசன்னத்தை கொண்டு வருவாயானால், நான் இந்த காலை நேரத்தில் சபைக்கு தீர்க்க தரிசனமாய் பேசுகிறேன். இதுவரைக்கும் இல்லாத ஆர்ப்பரிப்பின் சத்தம், இதுவரைக்கும் இல்லாத குதூகலம், இதுவரைக்கும் இல்லாத ஆனந்தம் மீண்டும் உன் குடும்பத்துக்குள் கேட்கும்படி ஆண்டவர் செய்வார். நீ வர 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 பலப்படுவாய், வர 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 விருத்தி அடைவாய், வர 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 உயர்ந்து கொண்டே இருப்பாய். தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம். இன்னைக்கு ஏன் ஆசீர்வாதம் இல்ல? 30 வருஷம் சபையில இருக்கிற, 35 வருஷம் சபையில இருக்கிற, ஒரு நாள் விடாம ஆண்டவரை தேடுற, but still your blessings are going in reverse. ஆசீர்வாதம் ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்குது சார். ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்குதுன்னா, ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்குது அக்கா. மனம் திரும்புன்னு பரிசுத்த ஆவியானவர் எச்சரிக்கிறார். உன் தேவையில்லாத அருவருப்புகளை விட்டு, தேவையில்லாத பாவத்தை விட்டு, தேவையில்லாத கசப்பு வெறுப்புகளை விட்டு இந்த காலை நேரத்தில் நீ மனம் திரும்புவாயானால் உன் குடும்பத்தை மீண்டும் கட்டி எழுப்புவது என்னுடைய பொறுப்பு. உன் குடும்பத்தை மீண்டும் தழைக்க பண்ணுவது என்னுடைய பொறுப்பு. மீண்டும் உன் குடும்பத்தை உயர்த்துவது என்னுடைய பொறுப்பு. அது மனம் திரும்ப, பொறாமை அகற்று, மன்னிங்க, மன்னிக்காதவங்களை மன்னிங்க. மன்னிப்பு என்பது நீ உனக்கு கொடுக்கும் விடுதலை, மன்னியாமை என்பது நீ உனக்கு கொடுக்கும் தண்டனை. மற்றவங்களை உன்னால மன்னிக்க முடியல, என்ன சாதிச்சிட போறோம்? என்ன சாதிச்சிட போறோம் சார்? என்ன சாதிச்சிட போறோம்? செத்த 6 அடி நிலம் அவ்வளவுதான். அதுவும் நமக்கு சொந்தம் இல்லை, அதுவும் யாராவது நமக்கு கடன் தர வேண்டி இருக்குது.
காலையில மலர்ந்து மாலையில மறைந்து போகிற பூவுக்கு ஒப்பான ஒரு வாழ்க்கை. இதுக்குள்ள 1000 கசப்பு, 1000 வெறுப்பு. நான் அவனை மன்னிக்க மாட்டேன், நான் அவளை பேச மாட்டேன், நான் அவன்கிட்ட கசப்பா தான் இருப்பேன், நான் அவங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி எத்தனை நாளுக்கு? மன்னியாமை நீ உனக்கு கொடுக்கும் தண்டனை. மன்னிக்கிறது நீ உனக்கு கொடுக்கும் விடுதலை. சவுலின் குடும்பம் வர வர பலவீனப்பட்டது. அந்த காலையா 4:30 மணிக்கு இந்த வார்த்தை ஆண்டவரத்தில் நான் பெற்றுக்கொண்டேன். அந்த வாசகத்தை வாசிக்க 2 பேருமே அபிஷேகம் பெற்றவங்க தான் ஆண்டவரே. 2 பேருமே தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான் ஆண்டவரே. 2 பேருமே நியமிக்கப்பட்டவங்க தான் ஆண்டவரே. 2 பேரையும் நீங்க தானே தேடி போய் அபிஷேகம் பண்ணீங்க. 2 பேருமே ராஜாவா இருந்தவங்க தானே. 2 பேருமே உங்க சித்தத்தை நிறைவேற்றினவங்க தானே. ஆனா ஏன் பாதியில வரும்போது தாவீது வர வர பலத்தான், தாவீதின் குடும்பத்தார் வர வர பலத்தார்கள், சவுலின் குடும்பத்தார் வர வர பலவீனப்பட்டார்கள். காரணங்கள் ஆராயும் போது நிறைய காரணங்கள் ஆண்டவர் கண்டுகொள்ள உதவி செய்தார். தேவனுடைய வார்த்தையை நீ புறக்கணிச்சது முதல்ல உன் குடும்பம் செய்த தப்பு. தேவ பிரசன்னத்தை இழந்தது. தேவ பிரசன்னத்தை இழந்தது. பொறாமையும் கோபமும் எரிச்சலும் உனக்கு வந்தது. ஏன் உன்னால மற்றவருடைய உயர்வை ஏற்றுக்கொள்ள முடியல? ஏன் உங்களால மற்றவருடைய ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியல? ஏன் உங்களால மற்ற குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கும் போது அதை சந்தோஷமா மகிழ்ச்சியோட ஏற்றுக்கொள்ள முடியல? ஏன் மற்றவர்கள் கார்ல போகும்போது உன்னால சந்தோஷமா அதை பார்க்க முடியல? ஒரு பையன் பைக் வாங்கிட்டானா ஏன் அதை மகிழ்ச்சியா பார்க்க முடியல? ஒரு பிள்ளைக்கு நல்ல திருமணம் நடந்துச்சுன்னா ஏன் அதை உன்னால சந்தோஷமா பார்க்க முடியல? ஏன் பொறாமை, ஏன் எரிச்சல், ஏன் கோபம்? தேவனை தேடணும். ஆனா மீண்டும் தேவையில்லாத அஞ்சனக்காரர்களை, மந்திரவாதிகளை, பில்லி சூனியங்களை, யாரோ சொன்னாங்க அங்க போய் கயிறு கட்டிட்டா, அங்க போய் இதை பண்ணிட்டா சரியாயிரும். சரி, ஆண்டவருக்கு தெரியவா போது, ஒரு 8 போயிட்டு வந்துடலாமேன்னு போயிட்டு வந்து தேவ பிரசன்னத்தில் என்ன தைரியமா நிக்கிற? தேவ பிரசன்னத்தில் இல்லையா வரணும்? தாவீது அதுதானே செஞ்சான், இழந்துட்டான். தேவ பிரசன்னத்தை விட்டு போனதுனால இழந்துட்டான். பத்சேபாள்கிட்ட பாவம் செஞ்சதுனால ஆண்டவர் அவன் குழந்தைய அடிச்சிட்டாரு. உடனே அவன் வேற எங்கேயோ போலையே, நேரா நாத்தான் மூலமா எச்சரிக்கப்பட்ட உடனே தேவ சமூகத்துல வந்து சங்கீதம் 51 பாடுனனால தான் அவன் இருதயத்துக்கு ஏற்றவன், அவன் குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிச்சார். ஆனா சவுல் அதை செய்ய தவறிட்டான். மீண்டும் மந்திரவாதிகள், மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு நேரா போயிட்டான். மனம் திரும்புதல் மறு சீரமைப்பை கொண்டு வரும். மனம் திரும்பாமை மறுபடி இழப்புகளை கொண்டு வரும். 2 கரங்களை உயர்த்தி ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்க குடும்பம் தழைக்கணும். உங்க குடும்பம் தழைக்கணும். உங்கள் குடும்பம் வர வர மேன்மை அடையணும். உங்கள் குடும்பம் வர வர பலப்படணும். அந்த ஆசையோடு அர்ப்பணிங்க. அந்த ஆசையோடு அர்ப்பணிங்க. ஆண்டவரே, நான் செய்ய தவறின காரியங்களை எல்லாம் சீர்படுத்தி மறுபடியும் உம்மோடு நான் சேருவேன். மறுபடியும் நான் ஐக்கியப்படுவேன். நான் வர வர சிறுமைப்படுவதற்கு காரணத்தை கர்த்தர் இன்றைக்கு என்னோடு பேசி இருக்கிறேன். எங்கள் குடும்பம் இன்னைக்கு எல்லா குடும்பத்தை விட பலவீனப்பட்டு சோர்ந்து போய் இருக்கிறதற்கு காரணத்தை நீர் என்னோடு பேசி இருக்கிறேன். நான் மனம் திரும்பி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நான் மனம் திரும்பி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உண்மையான அர்ப்பணிப்பு, உண்மையான ஒப்பு கொடுத்தல், உண்மையாய் கர்த்தரோடு மனம் பொருந்து
கர்த்தரோடு மனம் பொருந்து இனியும் காலம் தள்ளாத, இனியும் காலம் தள்ளாத. கர்த்தர் இன்றைக்கு உன்னை வாழ வைக்கும்படி பேசியிருக்கிறார். இன்றைக்கு உன்னை வாழ வைக்கும்படி பேசியிருக்கிறார். நீ வளரும்படி பேசியிருக்கிறார். உன்னை நீ கண்டுபிடிக்கும்படி பேசியிருக்கிறார். இது ஒரு நல்ல நாள், இது ஒரு மகிமையான நேரம். கர்த்தருடைய ஆவி நம் நடுவிலே அசைவாடி கொண்டிருக்கிற நேரம். உன்னை கட்டுகளை அறுத்து விடுவிக்கிற ஆவியானவர் உன் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிற நேரம். உராபிகா நஷா லகா டதா நதா ரபா லபா ரீகரபா துலேகாயா மனாஷா கரோ தேகதன மதிக பதரா. ஆமென், ஆமென், ஆமென். ஆவியானவருக்கு இடங்கொடு, ஆவியானவருக்கு இடங்கொடு, ஆவியானவருக்கு இடங்கொடு. ஆவியானவருக்கு நீ இடம் கொடுத்தால் உனக்குள் இருக்கிற அந்த பொல்லாத ஆவி வெளியேறும். அந்த பொல்லாத ஆவி வெளியேறும். அந்த பொல்லாத ஆவி உன்னை விட்டு மட்டுமல்ல, உன் வீட்டை விட்டு வெளியேறும், உன் தொழிலை விட்டு வெளியேறும், உன் வியாபார ஸ்தலத்தை விட்டு வெளியேறும். கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற நன்மைகளை விட்டு பொல்லாத ஆவி வெளியேறும். சிதறடிக்கிற ஆவி வெளியேறும். இன்றைக்கு அர்ப்பணி, முழுமையாய் அர்ப்பணி, முழுமையாய் ஒப்புக்கொடு. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சவுலின் முடிவு ஒரு குடும்பத்துக்கும் வரக்கூடாது. சவுலின் முடிவு ஒரு குடும்பத்துக்கும் வரக்கூடாது. இன்றைக்கு மனம் திரும்பி ஒப்பு கொடுப்பார்களாக, மனம் திரும்பி ஒப்பு கொடுப்பார்களாக. ஆவியானவரே, ஆவியானவரே, உம்முடைய கருத்துல குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய கருத்துல குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய கருத்துல குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியானவரே, உட்டாலா காட்டாரா பாத்தா நாந்தாரா ரீபல கடா தலா கடா ரீகபரம துரேகம் சலபடா ரிபலபரம தலகபட துரம தனமலா. ஆவியானவர் வல்லமையாய், 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 வல்லமையாய். கட்டுகள் உடையட்டும், கட்டுகள் உடையட்டும். பொல்லாத ஆவிகள் வெளியேறி போவதாக. குடும்பங்களை விட்டு வெளியேறி போவதாக. அலக்களிக்கிற ஆவிகள், பொல்லாத ஆவிகள், காய்மாற ஆவிகள் வெளியேறி இயேசுவின் நாமத்தில், வெளியேறி இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஹல்லேலூயா. மன கடினங்கள் மாறட்டும், இருதய கடினங்கள் மாறட்டும். அஞ்சனக்காரர்களை தேடி போனது, குறி சொல்லுகிறவர்களை தேடி போனது, மந்திரித்த கயர்களை மோதிரங்களை போடுவது போன்ற பிசாசின் கிரியை அழியட்டும், பிசாசின் கிரியை அழியட்டும், பிசாசின் கிரியை அழியட்டும். ஆமென், உமக்கு நன்றி. ஆமென், உமக்கு நன்றி. ஆமென், உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். மெய்யாகவே கர்த்தர் எங்களோடு இருக்கிறீர். மெய்யாகவே கர்த்தருடைய ஆவி எங்களை நிரப்புகிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய சிநேகமும் ஐக்கியமும் பாதுகாவலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து தாவீதின் குடும்பத்தை போல வர 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 பலப்படுத்தி கொண்டே இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.